வணக்கம் நண்பர்களே! டிஎன்பிஎஸ்சி 5 மினிட்ஸ் ஈஸி இது உங்கள் தேர்வு துணை. குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்காக 85 டேஸ் ஸ்டடி பிளானரோட ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்குது. நாளையோட ஃபுல்லாக எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி மார்னிங் 2 லெசன் படிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட். அதுக்கான கொஷினை நான் இப்போ பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். மார்னிங் இதுக்கான ஆன்சரோட பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் ஆன்சரோட கொடுத்த எல்லா பிடிஎஃப்பையும் எடுத்து வச்சுட்டு குரூப் 4 போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா 20 கொஷின்ஸ் வருது எக்கனாமிக்ஸ்லேருந்து. ஸோ ஒவ்வொரு லெசன்லேருந்தும் 25 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறைய கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்கு என்ன படிக்கிறீங்க? ஃப்ரைடே என்ன படிக்கிறீங்கன்னா, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை, ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ், சோஷியல் ப்ராப்ளம்ஸ், பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி. இந்த டாப்பிக்லேருந்து 11th ஸ்டாண்டர்டில் 10th லெசன் அண்ட் 11th லெசன் எக்கனாமிக்ஸ் 10th அண்ட் 11th ரெண்டுமே படிச்சுக்கோங்க. ஊரக பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம். அதேமாதிரி 12th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் நாட்டு வருமானம், நேஷ்னல் இன்கம். 11th ஸ்டாண்டர்டில் 10th லெசன் ரூரல் எக்கனாமி, 11th லெசன் தமிழ்நாடு எக்கனாமி, 12th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் நேஷ்னல் இன்கம். இந்த 3 லெசனையுமே படிச்சுக்கோங்க. நாளையோட எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அதில் லெசன்ஸ் ஒன்றும் படிக்கிறதுக்கு இப்போதைக்கு இல்லை. இது ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. திரும்ப சாட்டர்டே வந்து எக்ஸாம் இருக்காது. சண்டே தான் இருக்கும். சண்டே வீக்லி டெஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. நாளைக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.